ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு ஃபுடீஸ். இன்றைக்கி நம்ம ஈஸியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி முட்டை சாதம் செய்கிறதுக்கு 200 கிராம் அளவு அரிசி எடுத்து குக்கரில் வேக வச்சு ஆறுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் பழைய சாதம் மீதமான சாதம் இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம். இப்போ நம்ம கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்து வரும்போது 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பொன்னிறம் ஆகிற வரை வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. 3 மீடியம் சைஸ் தக்காளி நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ அந்த தக்காளியை இதில் ஊற்றிடலாம். இந்த தக்காளி நல்லா ட்ரை ஆகணும், அது வரை இதை வேக விட்டுக்கலாங்க. தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா ட்ரை ஆகணும். இப்போது தக்காளி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம தேவையான மசாலா தூள்களை சேர்த்திடலாம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசாலா தூளோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை வேக விட்டுறலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா தூளோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இது ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இதில் முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாங்க. முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை சேர்த்துறேன். நீங்கள் முட்டை ஜாஸ்தியும் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியும் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. அந்த முட்டையோட மஞ்சக்கரு எல்லாத்தையுமே நல்லா உடச்சி விட்டுடலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கைப்படாமல் அப்படியே விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில். முட்டை நம்மளுக்கு ரொம்ப பொடி பொடியாக ஆகக்கூடாது, சைஸ் பெருசாக இருக்கணும். அதனால நம்ம கண்டினியூஸாக கிளற வேண்டாம். அப்பப்போ ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட்க்கு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப கண்டினியூஸாக கிளற வேண்டாம். இதே மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு டைம் இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். முட்டை நல்லா உதிரி உதிரியாக ஆகணும். அதே சமயம் அதோட சைஸும் பெருசாக இருக்கணும். இப்போ முட்டை நல்லா உதிரி உதிரியாக ஆயிடுச்சு. அதே சமயம் அதோட சைஸும் நல்லா பெருசாக இருக்குங்க. இப்போ இதை நம்மளோட கிரேவியோட மிக்ஸ் பண்ணிடலாம். முட்டையோட கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வேக விட்டுடலாங்க. அந்த முட்டையில் கிரேவியோட அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் சாதத்தை போட்டுடலாம். எப்போவுமே சாதம் தாளிக்கும் போது அது ஆறுனதுக்கப்புறம் தான் போடணும், இல்லைன்னா உதிரி உதிரியாக இருக்காது, குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ சாப்பாடு நல்லா ஆறி இருக்குது. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி சாதத்தில் உப்பு சேர்த்தலை, அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வேக வச்சுருந்திங்கன்னா இப்போ உப்பு சேர்த்த வேண்டியதில்லை. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு சிம்மில் 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இந்த முட்டை சாதம் ரொம்ப பிடிக்கும். இந்த முட்டை சாதத்தை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொங்கு ஃபுடீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.